இலங்கன மாதிரி தான் போங்க. இவனை யாரு திருந்துற மாதிரி எனக்கு தெரியலையே ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது தெரியுது? எனக்கு தெரிஞ்சு இவனை திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரோ. ஏன்னா இந்த வீட்டுல ஒரு செட் ஆஃப் குரூப் என்ன பண்றாங்கன்னா வன்மத்தை மட்டும் காட்டுறாங்க. ஒரு செட் ஆஃப் குரூப் என்ன பண்றாங்கன்னா எங்க அக்கா ஆர்ஜி அனுப்பிட்டு போய் மண்டையை கொடுத்து அவங்ககிட்ட நல்லா மண்டைகளை வாங்கிக்கிட்டு அப்புறம் எங்க அக்கா என்னத்தை தூக்கி மண்டையில போட்டு விடுறாங்களோ அந்த விஷயத்தை அடுத்த நாள் கக்கிட்டு இருக்காங்க. நான் நேற்று நைட் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த காலங்காலத்துல முதல் வீடியோல சொல்லியிருந்தேன். ஆர்ஜி ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் மண்டையை கழுவ ஆரம்பிச்சாங்க. தீபக் ஆப்போசிட்ல ஒரு போர் தொடக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தீபக் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேப்டனா இந்த வீடை கொஞ்சம் கரெக்டா கொண்டு போனோம். ரொம்ப கிளம்சியா மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கானோ அந்த மாதிரி கொண்டு போகாம கொஞ்சம் நீட்டா கொண்டு போலாம்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல ரூல்ஸ் போட்டு கொண்டு போயிட்டு இருந்தாரு. இதை பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இல்ல கொச்ச கொச்சன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானே இது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அது எங்க அக்காவுக்கு பிடிக்கல. முன்னாடி நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தேன் ப்ரோ. ஆர்ஜி ஆனந்தி அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஆண்கள் ஏதாவது ஒன்று பண்ணா பிடிக்காது. ஒரு ஆணா இருந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு பாராட்டு வாங்கிட்டாலோ இல்ல ஒரு விஷயத்தை நீட்டா கொண்டு போயிட்டு இருந்தாலும் எங்க அக்காவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காத. அந்த இடத்துல ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. இது என்னாச்சுன்னா தீபக் வந்து கேப்டனா பதவியேற்ற முதல் நாள் அவர் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு பாராட்டு வாங்கிட்டாரு. சூப்பரா பண்றப்பா, எந்த சீசன் இப்படி பார்த்தது இல்லப்பா, வேற லெவலில் கொண்டு போறப்பா, இந்த மாதிரி கொண்டு போன்னு சொல்லிட்டார்ல. அதுல இருந்தே எங்க அக்கா ஆர்ஜி ஆனந்திக்கும் பவித்ராக ஏத்துக்க முடியல. ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை உடைக்கணும்னு சுத்திக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டா கிடைச்சு போச்சு ஒரு ரூல் மேட்டர். ஓகேவா? வீட்டுக்கு தீபக் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் ரூல் போட்டு வச்சிருந்தார். உங்களுக்கே தெரியுங்க. ஒரு 2-3 விஷயத்துக்கு ரூல் போட்டு வச்சிருந்தார். முக்கியமா கிச்சன் மேட்டர்ல ஃப்ரிட்ஜை போய் யாரும் சும்மா ஓபன் பண்ணக்கூடாது. அண்ட் கிச்சன் டீம் இதுனா அந்த கிச்சன் டீம் தான் எதுனாலும் கேட்டுட்டு எடுக்கணும். அது என்ன சாப்பாடு பொருளா இருந்தாலும் அதை கேட்டுட்டு மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலை போட்டு வச்சார். அது மட்டும் இல்லாம வீடு கொஞ்சம் நீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஷூ மேட்ரு சும்மா அந்த துணியெல்லாம் கண்ட இடத்துல போடாம இந்த மாதிரி மேட்டரை கொஞ்சம் நீட்டா வைக்கணும்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ற ஒரு சில ஆட்களை போட்டு வீடை கொஞ்சம் நீட்டா கொண்டு போகணும்னு பார்த்தாரு. அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. அப்படி லைக் போட்டா வீடியோ அடுத்த சஜஸ்ட் ஆகும். லைக் போட்டு விடுங்க. ஏங்க இது ஒரு ஷோங்க. இந்த ஷோவை 24 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 24 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சும்மா கண்டமேனிக்கு ஷூவும் கண்டமேனிக்கு சட்ட துணியும் கடந்துச்சுன்னா அது பார்க்க நமக்கு தானே கடுப்பா இருக்கும். என்னடா குப்பமேடு மாதிரி போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு கடுப்பா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பிக் பாஸும் அப்பப்போ அங்க பாரு ரூம் கிளீனா இருக்கு பாருங்க, ரூம் கிளீனால பாருங்க, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேயும் பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை தான் தீபக் எடுத்து பண்ணாரு. ஆனா அந்த விஷயம் பொறுத்துக்காம ஒரு போர் தொடுத்துட்டாங்களா. ஆக்சுவலா இந்த காலைல இந்த போர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீட்டுக்கு வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா பப்பட் மாஸ்டர் யாரு, பப்பட் யாரு? பப்பட் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், இந்த பொம்மலாட்டம் மேல இருந்து கயிறு கட்டி இப்படி ஆட்டிட்டு இருப்பாங்க, கீழே உள்ள பொம்மை ஆட வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த பப்பட் மாஸ்டர் யாரு, கீழே ஆடிட்டு இருக்க அந்த பொம்மை யாரு, அந்த பப்பட் யாருன்னு கேட்கறாங்க. இல்ல நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருந்து முத்துக்குமரன் சொல்றாங்க. முத்துக்குமரன் தான் பப்பட் மாஸ்டர். அவர் இந்த வீட்டுக்குள்ள சாச்சனை ஒரு பப்பட்டா யூஸ் பண்ணி ஆட வச்சுட்டு இருக்காரு. நிறைய பப்பட் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப கடைசியா மாட்டி இருக்க பப்பட் என்னமோ சாச்சனா நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா சாச்சனா தான் இப்ப பப்பட் மாஸ்டர் மாதிரி முத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நிறைய இடங்களை நம்மளால கவனிக்க முடியுது. ஆனா இது தெரியாம இந்த தற்கொலை மாதிரி உனக்கு கடந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம தற்கொலை தரமா முத்து அழுதுட்டே இருக்காங்க. 20 நாம முத்து தான். ஆனா முத்து அழுது முத்து டைட்டில் வாங்கி கொடுத்துருவோம் போல முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில பேர் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. ஒரு சில பேர் மட்டும் ஆனந்தின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனந்தி மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள கரெக்டா ஒரு மேட்ரு கிடைச்சிட்டுனா அந்த மேட்ரு எடுத்துட்டு போய் இவங்க எல்லாரையும் பொம்மை மாதிரி பிடிச்சு வச்சு இதை தான் நீங்க பண்ணணும், சரியா, நாளைக்கு இதை பண்ணுங்க, நீ அதை பண்றா, நீ இதை கேள்றான்னு சொல்லிட்டு அழகா யூஸ் பண்றாங்க. எப்படி அழகா யூஸ் பண்றாங்க. அந்த மேட்டரை ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க. ரஞ்சித் கண்டுபிடிச்சாரு. ஏன் மஞ்சரி இருக்காங்கல்ல, மஞ்சரி போய் ஓப்பனா வச்சிட்டாங்க. மஞ்சரி போய் ஓப்பனா பப்பட் மாஸ்டர் பப்பட் மாஸ்டர் வெளியவே தெரிய மாட்டாரு. பப்பட் மாஸ்டர் உள்ள ஒளிஞ்சுதான் இருப்பாரு. ஒளிஞ்சிருந்து ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதுதான் பப்பட் மாஸ்டர். அப்படி பார்க்காம ஆனந்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆனந்தி அடிச்சிட்டாங்க. ஆனந்திக்கான மேட்டர் எடுத்து போட்டு ஓப்பன் உடைச்சாங்க. ஆனந்தி மூஞ்சி அங்கேயே செத்து போச்சு. ஓகேவா? ஆனந்தி மூஞ்சி அங்கேயே செத்து போச்சு. இதுல முத்து சமயம் ஒரு பாயிண்ட் வச்சான். முத்து வந்து யாருக்கு வச்சான்னா கரெக்டா தூக்கி ராணுவுக்கு வச்சான். ராணு தான் இந்த வீட்டில் ஒரு பப்பட் மாஸ்டர். அவன் என்ன பண்றான்னா எல்லார்கிட்ட போய் இன்னசென்ட் மாதிரி நடிச்சு நான் இன்னசென்ட் காட்டி எல்லார்கிட்டயும் ஒரு பேர் வாங்கி அப்படியே அவன் எல்லாரும் யூஸ் பண்றான். அவன் தான் அந்த வீட்டில் மிகப்பெரிய பப்பட் மாஸ்டர் சொல்லி எல்லாரும் தெளிவா கண்டுபிடிச்சாங்க. இதுல எல்லாரும் இப்ப முடிச்சாச்சா, ஆனந்தியை குத்தியாச்சா, ஆனந்தி கிண்டி விட ஆரம்பிச்சாங்க. சரி கேப்டன் கிட்ட இது கேட்கணும்னு சொல்லி குத்தி விட ஆரம்பிச்சாங்க. ஜாக்லின் எப்பவும் போல கையை தூக்கி எங்களுக்கு ஒரு கொரிஸ் இருக்கு, நீங்க ஒரு கேப்டன் இந்த வீட்ல எல்லாம் பண்றது ஓகே, இருந்தாலும் இந்த கிச்சன் மேட்டர்ல இந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்குலாம் ரூல் அது எங்களுக்கு பிடிக்கல, ஃப்ரிட்ஜை நாங்க நினைச்ச நேரம் திறப்போம், அதை நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே கொஸ்டின் வைக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் அந்த கொஸ்டின் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அன்சிதா இந்த எழுந்திச்சு ஒன்று வைக்கிறாங்க, மஞ்சள் எழுந்திச்சு ஒன்று வைக்கிறாங்க, முத்து எழுந்திச்சு ஒன்று வைக்கிறாங்க. நினைச்சேன் முத்து நீயும் மண்டையை கொண்டு கொடுத்துட தெரியுமாங்க, மோசமா இருக்கு முத்து, ஏன்னா வீடு நீட்டா போகணும் தானே ஒருத்தன் ட்ரை பண்றான். இதே பிக் பாஸ் மேல இருந்து அந்த ஷூ இங்க இருக்குப்பா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த சட்ட துணி அங்க கிடக்கு கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? அதே இதுக்கு தானே தீபக் பண்ணாரு. தீபக் உங்களை வந்து அப்படியே அடக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணலையே. அடக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணா என்னெல்லாமோ பண்ணிருக்கலாமே. லைனா வந்து சாப்பாடுங்க, சாப்பாடு இத்தனை மணிக்கு அப்புறம் கிடையாது, இப்படிலாம் பண்ணிருக்கலாமே. அவன் எல்லாமே வேஸ்ட் ஆகக்கூடாது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எந்த விஷயத்துல சண்டை வரக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் எல்லா விஷயத்தையுமே ஃப்ரிட்ஜை திறக்கிறது கூட நாங்க கேட்கணுமாப்பா, ஃப்ரிட்ஜை திறக்கூடாதா? எப்பா நீ ஃப்ரிட்ஜை திறந்து என்ன பண்ண போற? இல்ல உன்னை சொல்றதுன்னா நாங்க ஃப்ரிட்ஜை திறப்போம்,
திறந்துட்டு ஏதாவது சாமா எடுக்கிற மாதிரி இருந்தால் அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்போம். அப்புறம் என்ன புண்ணாக்கு நீ திறக்கிற, அவன் கேட்டது என்ன, ஃப்ரிட்ஜை திறக்கனால கேட்டுட்டு போய் திறந்துக்கப்பா, அப்படி கேட்டுட்டு போய் திறந்தா நீ என்ன வேணா எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சும்மா நினச்சிக்க திறந்து ஏசி காத்து வாங்குவீங்களோ? இவனு பேசுகிற இலவே புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஃப்ரிட்ஜை நாங்கள் திறப்போம், ஆனால் பொருள் எடுக்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்போம். அப்போ அந்த இலவை ஃபர்ஸ்டே கேட்டுட்டு போய் ஒரு இஷ்டத்துக்கு திறந்து பார்த்துட்டு ஏதாவது எடுக்கணும்னு எடுக்க வேண்டியதானே. ஏன்னா இலவை பேசுறீங்க நீங்க, ஒரு இலவும் புரிய மாட்டேங்குது. இதில் கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்க்கு வந்தாச்சு. என்ன தீபக் வந்தார், ஓகேப்பா ரொம்ப நீங்கள் இது பண்ணாங்க, நான் வந்து இந்த வீடை நீட்டாக கொண்டு போகணும்னு நினச்சேன், நீங்கள் அப்படின்னா என்ன வேணா பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க, ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்துக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதாவது பொருள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து யார்கிட்ட கேட்டுட்டு எடுங்க, ஒன்றும் பிரச்சனைனா. அதில் வந்து கணக்கு இருக்கும்ல அப்புறம், இந்த பொருட்கள் இவ்வளோ தான் வருது வாரத்துக்கு, அந்த வாரத்துக்கு வர்ற பொருட்களை எனக்கு கணக்கு பண்ணி சமைச்சு ஒருத்தர் கொடுக்கணும். ஒரு பொருள் கம்மியாச்சுன்னா சண்டை போடணும்ல. இப்போ ஒரு பொருள் கம்மிப்பா, ஒரு 10 ஆரஞ்சு பழம் வந்திருக்கு, அதில் 2 ஆரஞ்சு பழத்தை நம்ம சோத்து முட்டை சாச்சனா எடுத்து திருட்டு தின்ட்டா, சரியா நைட்டு ஒரு நைட்டை தின்ட்டா, அடுத்த நாள் காலையில் கேட்குறீங்க, கேட்கும்போது கம்மியாக இருக்கு, டக்குன்னு வந்து நீ என்ன பண்ண, கிச்சன் இன்சார்ஜ் சட்டை தானே பிடிப்ப, நீ தானே பார்த்துருக்கணும், நீ யாரை கேட்டு கொடுத்தான்னு கேட்பீங்க. அப்படி இருக்குமா அந்த மாதிரி சண்டைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே இதை பண்றானே. இல்லை எங்கள் அக்கா ஆனந்தி ஒன்று சொல்கிறாங்க, நான் வந்து 3 தோசை திம்பேன், ஆனா நீங்க 4 தோசை கணக்கு பண்றீங்க, அப்ப நான் 3 தோசை தின்னுட்டு இருக்கும்போது 4வது தோசையும் வச்சிடுறீங்க, 4வது தோசை காஞ்சி போயிருதுங்க. அது ஓ இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க வந்து எனக்கு புரியல, இவங்கெல்லாம் யாரு நண்பர்கள், இவங்களாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா இல்லை எங்க இருந்து வந்திருக்காங்க, எகிப்துல இருந்து வந்திருக்காங்களா, சுட சுட தான் சாப்பிட்டுருக்காங்களா இதுக்கு முன்னாடி? ஏன்னா ஒரு வீட்டில் வந்து சுட்டு கொடுத்துருப்பான், இல்லாட்டினா ஒரு பாக்ஸில் அடைச்சு போட்டுருப்பாங்க, எடுத்து சாப்பிட மாட்டீங்களா என்ன? அதை என்ன 10 நிமிஷத்துல காஞ்சி வரட்டியா போறது, என்ன இலவோட அது தோசை தானே, வேற ஒன்றும் இல்லையா, 10 நிமிஷத்துல காஞ்சி போயிருது, அதனால சாப்பிட முடியல, இன்னொரு ஆளுக்கு கொடுக்க கூட முடியல. அதாவது எங்க அக்கா மாதிரி இந்த வீட்டுல கீழ்த்தரமா எவனால யோசிக்க முடியாது, கீழ்த்தரமா யோசிக்கிற ஒரு அவார்டு கொடுக்கணும்னா எங்க அக்கா கொண்டு கொடுத்துருங்க மறக்காம. அந்த அளவுக்கு கேவலமா மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கழுவு நண்பர்களே, நல்ல ஒரு கழுவு, நல்ல கழுவி எல்லாரும் ஏற்றி விட்டாச்சு. இந்த இடத்துல சிம்பிளா முடிச்சான். ஓ அப்படியா, தோசை உனக்கு 3 தோசை போதும், 4வது தோசை வேணாம் அப்படி தானே, ஓகே நான் 4 தோசை தான் வைப்பேன், உனக்கு ஒரு தோசை வேணாம்னா சைடில் ஒரு கிண்ணம் வைக்க, அந்த கிண்ணத்தை வச்சுட்டு போ, கடைசியில் உனக்கு பசிச்சுன்னா நீயே வந்து எடுத்து சாப்பிட்டுக்கோ. அப்படி நீ வச்சுட்டு போன தோசை அங்கே இல்லைன்னா நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. இது கரெக்ட் தானே? இப்போ 4 தோசை சுடுறான், உனக்கு 3 தோசை மட்டும் போதும், ஒரு தோசை நீ அப்புறமா சாப்பிட்றேன்னு சீன் போடுறேன், 4 தோசை உனக்கு கொடுத்துறேன், ஒரு தோசை என்ன பண்ற சைடில் தட்டில் எடுத்து வச்சுட்டு போயிட்டு நீ சாப்பிட்டு உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த தோசை வந்து எடு, ஆனால் நீ வந்து பார்க்கும்போது இந்த தோசை இங்கே இல்லைன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு. சரின்னு எங்கள் அக்கா தலையாட்டேச்சு, வேணா பாருங்க இதுக்கும் நாளைக்கு எங்கள் அக்கா வந்து நான் இங்கே ஒரு தோசை வச்சேன் அந்த தோசையை காணும்னு சண்டைக்கு வருவாங்க, கண்டிப்பா வராங்க. மொத்தத்துல எங்க அக்கா ஆனந்தி அக்காவோட பிளான் சக்சஸ் ஆயிட்டு, ஆனந்தி அக்கா முடிஞ்ச அளவுக்கு வன்மத்தை கேட்கி இந்த வீட்டுக்குள்ள தீபக்கா இருக்க ஒரு ஆணோட கேப்டன்சியில ஒரு பாதிப்பை கொண்டு வரணும், அது என்னடா கேப்டன்சியை பாராட்டுறேன்னு சொல்லி கேப்டன்சி அடிச்சு புடுங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபிளவரை கட் பண்ற இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டாங்க. மொத்தத்துல வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் கரெக்டா யோசிக்கிறாங்க, ஒரு சில பேர் ரொம்ப மக்கு மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல ஒன்னும் சொல்றதுக்குல எப்பவும் போல நம்ம சாச்சன ஆர்வ கலர்ல ஏந்திச்சு போய் கேப்டன் பேசோட மண்டிக்காரு பிளா 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 நான் பேசிட்டே இருக்கேன் பிளா பிளா பண்றாரு சொல்லிட்டு ஒரு ஃபிளவரை கட் பண்ணிட்டாங்க. நம்ம சாச்சனாக்கு எப்பவுமே ஒரு விஷயம், அவங்க தான் ஒரு பெரிய இது நினைப்பு, அவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது புரியல ப்ரோ, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க, எகிப்து ராணியா என்ன இலவுன்னு எனக்கு ஒரு இலவும் புரிய மாட்டேக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூல் கொடுக்குறாங்கன்னா அந்த ரூல் வந்து இந்த வீடை அழகாக வச்சிருக்கணும், பார்க்குற நல்லா இருக்கு, எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் வைக்கிறாங்க. அந்த விஷயத்தை நாங்கள் பண்ண மாட்டோம், இஷ்டத்துக்கு ஃப்ரிட்ஜை திறப்போம், இஷ்டத்துக்கு தும்போம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா அப்படி மாட்டு கொட்டாய் மாதிரி உனக்கு இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பானா பா மா அப்படின்னு இந்த கிச்சனுக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருக்க போறானே. இதில் சாச்சனை இவ்வளோ போராட்டம் எதுக்கு போராடுறானா, அவள் இஷ்ட பொண்ணாக்கி கேக்கு மயிறு மாங்கோட்டன் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பா, அதை அப்பப்போ எடுத்து நக்கிட்டு இருப்பா, அந்த ஒரு விஷயத்துக்காண்டி இவ்வளோ போராட்டம் பண்ணுறா. முடிச்சு விடுறானோ போங்க, ஒன்றும் சொல்றது நண்பர்களே. இந்த மாதிரி அதாவது ஒரு விஷயமே புரியாம தான் பெரிய புடிங்கி அப்படின்னு சொல்ற ஆளுக்கு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மொத்தத்தில் வீடு ஒரு மாதிரி போகுது, காலங்காலத்தில் சண்டைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த